சரி, இப்போ நம்ம வந்து ரேபிட் ஃபயர் கூட போதும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் ரேபிட் ஃபயர்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும் தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டாஸ்க் இருக்குது. ஓகேயா? சரி, ஓகே. நாளைக்கு மார்னிங் இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு மார்னிங் நீங்கள் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? இந்த காலை கடன்லாம் தாண்டி நான் ஒரு வீடியோ போடுவேன். ஆமாம், எல்லாரும் தியேட்டருக்கு வர சொல்லி ஒரு வீடியோ ஒன்று. அப்படிதான் இதான் பிளான் பண்ணியிருக்கீங்க? எப்பயுமே பண்ணுவேன். எல்லா படத்துக்கும் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கும் காலைல எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட்டு ரெடி ஆகிட்டு ஒரு வீடியோ ஒன்று லைவ் போவேன். லைவ் போயிட்டு எல்லாத்தையும் பேசுவேன். வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய இந்த ஆண் பாவம் பொல்லாதது இது வந்து 3 வார்த்தை உள்ள ஒரு படத்துடைய பெயர். இதோடைய கம்ப்ளீட் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்க. இப்போ இதை வந்து ஒரே வார்த்தையில் ஒரு ஃபன்னியாக ஓகேயா ஒரு விஷயத்த நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி அந்த படத்தை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண ஒரே வார்த்தையில் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள். ஓகே, ஸோ ஆண்கள். அந்த வார்த்தைக்கு பின்னாடியே பாவம்லாம் வந்துருக்கு. பாவம் ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. சரி, ஓகே, மன்னிச்சிடுறோம் நாங்கள் பெண்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ இந்த படத்துக்கு ஒரு எமோஜி கொடுக்கணும். அது என்ன எமோஜி கொடுப்பீங்க ஆண் பாவம் பொல்லாததுக்கு? இந்த கண்ணில் தண்ணி வந்து சிரிக்கும்ல ஒரு எமோஜி, அந்த எமோஜி கொடுப்பேன். நல்லா சிரிச்சு கண்ணில் தண்ணி வரும். அதாவது இது என்ன மீன் பண்ணுது? அப்ப அவ்வளோ நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்ட்டு. இல்ல இந்த படத்தோடைய இதை நான் சொல்லல, ரிவ்யூலாம் நான் சொல்லல. இந்த படத்தோடைய கிரக்ஸ் இருக்கு தெரியுமா, கோர் ஸ்டோரி, அது என்ன கன்வே பண்ணுதுங்கிறத என்ன எமோஜி கொடுத்து சொல்வீங்க? இந்த படத்தை டிஸ்கிரைப் பண்றீங்க நீங்க. ஓகே, இவ்வளோ கஷ்டமான கேள்வியா இருக்கு. இதனடா ஈரோடு காரனுக்கு வந்து சோதனை. நான் என்ன கேட்டா நான் அவன் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன்னா அவன் சொல்லுவேன். ஆக்சுவலி அது ரொம்ப ஈஸி, எல்லாருமே சொல்ற விஷயம் தான். கோர் ஐடியா கூட இல்லைனாலும் இந்த படத்துக்கு ஒரு விஷயம், இதை டக்குனு இந்த எமோஜி கூட நீங்க ரிலேட் பண்ணா அப்படின்னா என்ன எமோஜி? ஆண் பாவம் பொல்லாதது இஸ் ஈக்குவல் டு கியா எமோஜி? ரொம்ப டஃபா இருக்கு. என்னங்க ஆண் பாவம் பொல்லாததுக்கு என்ன எமோஜி போடலாம்? உனக்கு ஏதாவது எமோஜி தோணுதா? இல்ல சும்மா சொன்னங்க. நீங்க வேற நீங்க சொல்லுங்க. இதுக்கு என்ன? you can definitely இப்போ நீங்க டக்குனு உங்களோட மொபைல் எடுத்து நோண்டி பாருங்க, ஏதாவது ஒரு எமோஜி கண்ணில் படும். அப்படிலாம் அந்த இந்த படத்தோட ஆண் பாவம் பொல்லாததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எமோஜினா இந்த தக்குக்கு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு எமோஜி இருக்கும்ல, அது சொல்லலாம். அந்த கண்ணாடி. ஓகே, ஏன் அப்படி சொல்றீங்க? தக்குனா அப்ப தக் லைஃப் மாதிரி அந்த தக்கா இருக்குமா மொமெண்ட்ஸ்? இல்ல, இந்த படத்துல நாங்க எடுத்திருக்க மேட்டர் இருக்குல்ல, சோ இது வந்து யாரும் பேசல, யாருமே இத சொல்லல. ஓகே, இது ஒரு அன்நோட்டிஸ்ட் விஷயம். சோ அதனால அதுக்கு தக்கு போட்டு. சூப்பர். this is a valid point. Yeah, because இத சொன்னா கான்ட்ரோவர்சிஸ் எழுப்பும். ஆமா, சோ அதனால அதெல்லாம் யோசிக்காம நாங்க தைரியமா பண்ணிருக்கோம். சோ அதனால சூப்பருங்க. இதனாலே எனக்கு பார்க்கணும்னு தோணுது. ஓகே, ஸோ 1 to 10ல ஓகேங்களா, அதாவது நீங்க எப்படி வந்து இந்த படத்தை வந்து ஆஸ் an ஆடியன்ஸா நீங்க ரேட் பண்ணுவீங்க? நான் 10 தான் கொடுப்பேன். சூப்பருங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். வெரி குட், தட் வாஸ் வெரி ஸ்பான்டேனியஸ்.